கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? யாராவது ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். When someone is in need, we have to help them. அவங்க தேவையில் இருக்கும்போது நம்ம உதவி செய்தோன்னா அது கடவுளுக்கு கடன் கொடுக்குற மாதிரி. When they are in need and when we help, it is like lending to the Lord. அது நமக்கு திரும்ப வரும் ஏதாவது ஒரு விதத்துல. It will come back to us in some form. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். Proverbs 19:17. He who has pity on the poor lends to the Lord, and he will pay back what he has given. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுளுக்கு நம்ம கடன் கொடுக்கலாமா, ஏழைகளுக்கு உதவி செய்தோம்னா? See what the Bible says. When we give to the poor, we can lend to God. ஒரு முறை அழுக்கு உடையில பிச்சை எடுக்கிற ஒரு குட்டி பிள்ளை ஒரு பெண்மணியை பார்த்து சாலையில கேட்டா. Once a small child who was begging on the street saw a lady and asked, அம்மா நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு. She said, you're looking very pretty, you have to do some help for me. நம்ம கேட்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. The lady asked, what can I do for you? எங்க அம்மா இன்னைக்கு வேலை தேடி போறாங்க, அவங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு ஒரு கடையை நீங்க ஏற்பாடு பண்ணணும், ஏன்னா எங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. The girl said, my mother is going for a job interview today. She needs a haircut and nobody is accepting her inside the saloon. அப்ப இந்த பெண்மணி சொன்னாங்க, அம்மா நானும் சாதாரண வேலையை தான் செய்கிறேன், ஆனா கொஞ்சம் பணம் தரேன், நீ எங்கேயாவது போய் முடி வெட்டிக்கோ அப்படின்னு. The lady said, I'm also doing a small work, but I will give you little money. You go and cut your mother's hair somewhere. இந்த சின்ன பெண் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு முடி வெட்டுற கடை வாசல்ல போய் நின்னா. The little girl got the money and went and stood in front of a salon. அதை பார்த்த அந்த உரிமையாளர் வந்து அந்த சின்ன பிள்ளைய, உங்களுக்குலாம் இங்க முடி வெட்ட முடியாதுன்னு விரட்டி விட்டுறாரு. The owner who saw this little girl came and said, we cannot cut your hair, and chase them away. அங்க வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட சொன்னாரு, சாயங்காலமா உரிமையாளர் இருக்க மாட்டாரு, அப்போ வாங்க உங்களுக்கு நான் முடி வெட்டி விடுறேன் அப்படின்னு. A man who was working there came to them and said, in the evening the owner will not be here, you come then I will help you. சாயங்காலமா இந்த பெண்மணி அங்க போறாங்க, நல்லா முடி வெட்டிக்கிறாங்க. ஈவினிங் the lady goes there and cuts her hair. அதுக்கப்புறம் அந்த முடி வெட்டி விட்டவர் சொல்றாரு, உங்க சட்டைலாம் அழுக்கா இருக்குது, என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு சட்டை வாங்கியிருக்கேன், அதை நீங்க போட்டுட்டு இன்டர்வியூக்கு போங்க அப்படின்னு அந்த சட்டையை கொடுக்குறாரு. Then the man who cut her hair said, your shirt is very dirty, I have purchased a shirt for my wife, I will give it to you, and he gave it to that lady. இவங்க அதை கொஞ்சம் யோசனையோட வாங்குறாங்க. அவர் முடியை வெட்டுறதுக்கும் காசு அந்த அம்மா கிட்ட வாங்கல. Reluctant to get it, and also he did not get any payment for the haircut. அவங்க வேலைக்கு போறாங்க, இன்டர்வியூல அவங்கள எடுத்துக்கிறாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்களுடைய பொருளாதாரம் கூடிருது. இந்த பொண்ணும் பிச்சை எடுக்காம பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிடறா. She goes for the interview, she is selected, she is financially better now, and the child stopped begging, started going for a school. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பியும் இவங்க அம்மாவும் பொண்ணும் அவரை பார்க்கலாம், ஏன்னா நமக்கு கஷ்டத்துல உதவி செய்தார்ல அப்படின்னு அந்த கடைக்கு வராங்க. After a few days, the mother and child visited the salon to see the man who helped them. ஆனா அவர் அங்க இல்லை, ஏன்னா அன்னைக்கே அந்த உரிமையாளருக்கு நடந்தது தெரிஞ்சதுனால அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. The owner of the salon came to know about what the man did and he fired him. ரெண்டு பேரும் கவலையோட நடந்து போயிட்டே இருக்கும்போது தெருமுனையில ஒரு பெரிய முடி வெட்டுற கடையை பார்த்தாங்க. They were very sad. They slowly walked out of the place. They saw a big salon at the end of the street. உள்ள பார்த்தா இவங்களுக்கு முடி வெட்டி விட்டவர் அங்க உரிமையாளரா இருந்தாரு. Inside, the man who helped them when they were in trouble was the owner there. இவங்க உள்ள போய் அவர்கிட்ட அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க. They went inside and
express their happiness to him. அவர் இவங்களுக்கு உதவி செய்ததுனால அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தது. ஆனா கடவுள் அத ஜெயமா மாத்தி அவருக்கு ஒரு பெரிய ஒரு வருமானத்தை உண்டு பண்ணிட்டாரு. Since he helped them, he was fired. But God made it a blessing, made him a owner of a salon. உதவி செய்யணும், எதிர்பார்த்து இல்ல, ஆனா உதவி செய்யணும். We have to help, not expecting, but we have to help. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.